பேரை ஏற்றார். நன்றி மகன்தானே, ஞான கொழுந்தானே, குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். விழுக்கி துணை நிறுவன் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா ஒழுக்கி துணை முருகா எனும் நாமங்கள் வந்து செய்த பழுக்கி துணை அவன் 12 வயதனை வழுக்கி துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமணி விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நஞ்சுண்டு எமக்க வழிகிடக்க பழிக்கே சுழக்கூடிய பாவங்களை செய்து வாழரக குடிக்கே எழுந்தும் கைவர்ணமோடும் என்ன கூட்டுகிறீங்க எல்லாம் வல்ல இறையரும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அடியார் பெருமக்களை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய திருக்கோயிலுடைய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேருக்கும், தமிழக அரசினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேருக்கும், ஒளி அமைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும், திரளாக வந்திருந்து செவிமடுத்து நிறைவுரைகளை எடுத்துச் சொல்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் மனமொழி மேகளால் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதில் 47வது நாயனார் ஐயடிகள் காடவர்வோம் என்கின்ற நாயனார். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 பேர். இதில் நாம இன்றைக்கு 47வது நாயனார் ஐயடிகள் காடவர்வோம் என்கின்ற நாயனார். கோயில் அமைப்ப சிறப்பாக செய்தவர்கள் பல்லவர்கள். அந்த அரச பரம்பரையிலே வந்தவர் காடவர்வோம் என்கின்ற ஐயடிகள் காடவர்வோம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாயனார். இந்த நாயனாரினுடைய புராணத்தை செவிமடுத்தால் நல்ல கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். நண்பர் ஸ்ரீகாந்த் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சொல்வளம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு. ஆமா, அப்போ பேச்சாளர்கள் இந்த நாயனாரை வணங்க வேண்டும். இந்த நாயனாரை பற்றி சொல்கின்ற போது ஒரு பேச்சாளராக நான் நினைச்சு பார்த்தேன், என்ன சிறப்பு கிடைக்க போகுது அப்படின்னு. வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய மேடை, என் பேச்சுக்காக அமைக்கப்பட்ட மேடை இல்லை இது. ஐயடிகள் காடவர்வோம் நாயனாரை பற்றி பேசுகிறோம், அது சிறப்பானது, அதனால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடை. நீங்கள் உடனே நமக்கு ஏதாவது ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னா நம்மளோட விஷயத்துக்காக நமக்கு சிறப்பு கிடைக்குதுன்னு எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற தண்டனைக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? நம்மோட தவறான செயல்பாடுகள். சரி, அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கெல்லாம் யார் காரணம்? ஈசனோட அளவற்ற கருணை. ஈசனோட அளவற்ற கருணை காரணமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய அறியாமையும் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் தான். இந்த ஐயடிகள் காடவர்வோம் என்கின்ற நாயனாரை பற்றி சிந்தித்தால் நல்ல பேச்சு வளம் கிடைக்கும், நல்ல எழுத்து வளம் கிடைக்கும். பல ஊர்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வரக்கூடிய சிறப்பு இருக்குல்ல. நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த ஊர்ல சுவாமி இப்படி இருக்காரு, இந்த ஊர்ல சுவாமி இப்படி இருக்கிறாரு, அங்க நந்தி வாசனை பார்க்க இருக்கும், நந்தி கிழக்க இருக்கும், நந்தி மேற்க இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அந்த சிறப்பெல்லாம் பார்த்து தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அனைத்தும் ஐயடிகள் காடவர்வோம் என்கின்ற நாயனாரை சிந்தித்தால் கிடைக்கும். ஐயடிகள் காடவர்வோம் என்கின்ற நாயனாரை சிந்தித்தால் ஏறத்தாழ 24 தலங்களுக்கு சென்று தரிசித்த பலன் கிடைக்கும். என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொரு ஊருக்கா போய் ஞானசமுத்திரம் பதிகம் பாடியிருக்கிறாரு, மாணிக்க வாசகரும் பதிகம் பாடியிருக்கிறாரு, சுந்தரரும் பதிகம் பாடியிருக்கிறார், நாவுக்கரசரும் பதிகம் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு ஊருக்கும் போய், ஆனா இவரு ஒவ்வொரு ஊருக்கும் போய் வெண்பா எழுதியிருக்கிறார். வெண்பா எழுதுதல்ன்றது ரொம்ப கடினமான ஒன்று. அவை சொல்வா, காசினியில் பிள்ளை கவிக்கு அம்புலி புரியா, பேசு உலாவில் பெதும்பை புலி, ஆசு வலவர்க்கு வண்ணம் புலியா, மற்றலா புலவர்க்கும் வெண்பா புலி அப்படின்னு. பிள்ளைக்கவி எழுதணும்னா காசினியில் பிள்ளைக்கவிக்கு அம்புலி புலியா. அம்புலி பருவம் எழுதுவது ரொம்ப கடினம். பிள்ளை தமிழ்ல
அம்புலி பருவம் எழுதுவது ரொம்ப ரொம்ப கடினம். உலாவுல பெதும்பை பருவத்து பெண் 6 வகையான மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேதை, பெதும்பை, பேரிடம்பெண் என்கின்ற பருவத்தில் இந்த பேதை பருவத்து பெதும்பை பருவத்து பெண்ணை பற்றி எழுதுவதும் அவள் எவ்வாறு ஆசை கொள்வாள் இறைவனின் மீது என்று சொல்வதும் கொஞ்சம் கடினமான ஒன்று. காசினியில் பிள்ளை கவிக்கு அம்புலி புலியாம், பேசும் உலாவில் பெதும்பை புலி ஆசுவதவர்க்கு வண்ணம் புலியாம். பாடுன்னு சொன்ன உடனே பாடக்கூடிய கவிஞராக இருந்தாலும் கூட வண்ணம் எழுதணும்னு சொன்னா அது கொஞ்சம் கடினம். சரி, எல்லா புலவருக்கும் கஷ்டமானது எது? வெண்பா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெண்பாவை நீங்க எல்லாரும் வெண்பா எழுதுறேன்னு உட்கார்ந்துருவாங்க. ஆனா அது தலை தட்டி விடும். தலை தட்டி விடும். அந்த தலை தட்டாமல் இருப்பதற்கு பெயர், அழகாக எழுதக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்களுக்கு பேர் வகையுளிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணி வெண்பாங்கிற இலக்கணத்துக்குள்ள அமைத்து விடுவார்கள். வெண்பாங்கிற இலக்கணத்துக்குள்ள செய்யுளை அமைப்பார்கள். அதற்கு பேர் வகையுளின்னு பேர். கொஞ்சம் கடினமானது. நான் சொல்ற கதை செய்தி தமிழ் அறிந்தவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒன்று. அந்த வெண்பாவை இவர் எழுதியிருக்கிறார். 24 தலங்களுக்கு சென்று எழுதியிருக்கிறார். அது 22 தலங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 10ஆம் பாடலும் 23வது பாடலும் தலம் குறிக்கப்படலை. ஏதோ ஒரு தலம் அப்படின்னு நம்ம அதை பொருள் கொள்றாங்க. இதுல நாம இன்னைக்கு அவரை பற்றிய கதையை பார்த்துட்டு 24 பாடலேருந்து 3 க்ஷேத்திர வெண்பாவை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறோம். 3 தலத்தை சொல்லிடுறேன். தில்லை, சிதம்பரம் முதல் பாடல். அடுத்தது 5வது பாடல் திருவாரூர். 12வது பாடல் நம்ம திருமயிலை. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த 3 பாட்டையும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா சிந்திக்கிறதுக்கான காரணம் இருக்கு. தில்லைன்னு சொன்னா துன்பம்லாம் இல்லைன்னு போயிடும். தில்லை என சொல்ல வல்வினை இல்லை என ஓடும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப துன்பமா இருக்கு. தில்லைன்னு சொன்னா வல்வினை இல்லை என ஓடும். தில்லையை சொன்னீங்கனாலே இல்லைன்னு பொருள் வரும். நான் கண்டதில்லை பிரிச்சிங்கன்னா, நான் கண்டது இல்லை, நான் பார்த்ததில்லை, நான் பார்த்தது இல்லை, நான் எதை பார்க்கல எதை காணல, நான் துன்பத்தை கண்டதில்லை, நான் துயரங்களை பார்த்ததில்லை. தில்லைன்னு சொன்னா வலிய வினைகள் ஓடி போகும். தில்லைன்னு சொன்னா துன்பம் போகுங்கிறதுக்காக தில்லை தலம் முதல் பாடல். திருவாரூரில் பிறக்க முக்தி. அதை விட அந்த பாட்டுல மனித வாழ்வை பற்றி பேசுகிறார் ஐயடிகள் காணவரும். அதனால அந்த பாட்டு, ஏன்னா செல்வம் மாதிரியான மனிதர் ஒரு செய்தியை சொல்லிடுவார். இதை பதிவு செய்து யூடியூப்ல அனுப்பிட்டு இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லுவார். சார், நீங்க திருவாரூரை பேசுவது போல மற்ற ஊரை பேசுறது இல்லை சார், அது நீங்க பிறந்த ஊருங்கிறதுனால ஒரு பாசம் கூடுதலா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த பாடல்ல அதுக்கு எடுத்ததற்கான காரணம் ஐயடிகள் காணவரும் அழகாக அமைத்திருக்கிறார் என்பதற்காக எடுத்திருக்கிறேன் என்பதை சொல்லி, நம்ம ஊர் தலம், நாம எந்த தளத்துல நின்று பேசுறோமோ அந்த தளத்தை இறைவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக கற்பகத்தையும் கபாலியையும் எடுத்திருக்கிறோம் என்பதையும் தகவலாக சொல்லி, பல்லவ அரச பரம்பரையிலே வந்தவர் ஐயடிகள் காணவரும் என்கின்ற அரசர். வையடிகள் பல்லவர் தம் குலமரபின் வழி தோன்றி, பல்லவர் குலத்திலே வழியிலே தோன்றி, வெய்ய கலியும் பகையும் மிகை மொழியும் வகை அடக்கி. இந்த கலியுகத்துல பகை அதிகமா இருக்கும். நல்லவங்களா இருந்தா கூட அவங்களுக்கும் பகைவர்கள் இருப்பார்கள். சார், நான் நல்லதுதான் சார் சொல்றேன், ஆனா அவன் கேட்க மாட்டான், உங்களை பகைவனா பார்ப்பான். ஆனா கெட்டது சொன்னீங்கன்னு வைங்க, உங்களை நண்பர்களாக பார்ப்பார். வரியா சினிமாவுக்கு போலாமா, விளையாடலாமா, அவன் என் ஃப்ரெண்டுமா. வரியா கோயிலுக்கு போறான், அவன் கிடக்குறான்டா எப்பப்பா கோயிலையே சொல்லிட்டு இருக்கான். ஆனா கலியுகத்துல
பகை அதிகமா இருக்கும். என்ன பகை இருக்கும் தெரியுமா? உட்பகை அதிகமா இருக்கும். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோம் பாருங்க அப்படிங்கிற இந்த பொறாமை குணம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இருக்கும். கலியும் பகையும் மிகை ஒழியும் வகை, இதனுடைய துன்பங்கள் அழிந்து போகின்ற வகையில் அடக்கி செய்ய சடையார் சைவ திருநெறியால் அரசு அளிப்பார். சைவ நெறியால் அரசு அளிப்பார். என்ன சைவ நெறி? எல்லாரும் சைவ நெறினா திருநீரு பூசுவது சைவ நெறி, கோயிலை வலம் வருவது சைவ நெறி, ஓம் நமச்சிவாய என சிந்தித்திருப்பது சைவ நெறி என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பா இருக்கிறதுக்கு பேர் சைவ நெறி. அதனால்தான் நம்ம கோயில் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, அன்பே சிவம். எழுதினாங்க, ஈஸி. செயல்படணும்ல. நான் பேசிட்டு போறேன், அன்பா இருக்கணும். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாய் யாரும் அமர்ந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லாருக்கும் அன்பா இருக்கணுங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போறேன். என்னோட செருப்புல ஏதோ பிசு பிசுன்னு சக்கரை பொங்கலோ இல்லை புளியோதரையோ இல்லை பொங்கலோ சிந்தி இருக்குது. நான் காலில் மாட்டுறேன். எனக்கு என்னுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு யோசிச்சு நான் என்னையே சொல்றேன், மற்றவர்களை விட்டுருங்க, நான் என்னையே சொல்றேன். எப்படி இருக்கும்? கோயிலுக்கு வந்தா இந்த இடத்த கூடவா அசிங்கம் பண்ணுவாங்க? இல்ல, கோயில்ல குப்பை போடவே கூடாதுன்னு சாத்திரம் சொல்லுது. கோயில்ல குப்பை போட்டா அது நம்ம வாழ்க்கைக்கு விழுந்துடும். கோயில்ல போடுற ஒவ்வொரு குப்பையும் நம்ம வாழ்க்கையில தடைக்கெல்லாம் நின்றுடும். அதனால கோயில்ல குப்பையே போடக்கூடாது. ரெண்டாவது, கோயில்ல மற்ற வார்த்தைகளை பேசவே கூடாது. பேசினா என்ன நடக்கும்? வீட்டில் சண்டை வரும். அவ்வளவுதான். யார் வீட்டிலலாம் சண்டை வருதுன்னு பாருங்க. அவர்கள் கோயிலுக்கு வேறு வேறு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் இல்லத்திலே சண்டை வரும். ஏன்னா ஒருத்தர் வார்த்தையை ஒருத்தர் புரிஞ்சுக்கல, அதாவது குவாரலே என்ன, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல, நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கலன்னா சண்டை வரும். அதனால இந்த கோயில்ல 33 கோடி தேவர்கள் தரிசனம் செய்வதற்காக அவர்கள் பேசிக்கிட்டு போறாங்க. எதை பேசிக்கிட்டு போறாங்க? நம்மள மாதிரி ஊர்கதை இல்லை, குடும்ப கதை இல்லை. அவர்கள் திருக்கைலாயத்து நிகழ்வுகளையும் பேசி செல்கிறார்கள். இன்றைக்கு சிவபெருமான் எப்படி இருந்தார், இன்றைக்கு யார் யாரெல்லாம் வந்தார், அதை 9ஆம் திருமுறையில சொல்லவே சொல்லுவாங்க. ஆறார் வந்தனர் அமரர் உழாத்திடை, யாரெல்லாம் வந்தாங்க இன்னைக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் நாம எங்க வீட்டில் என்ன இருக்கு என்ன இல்லை, வந்தாங்களா வரலையா, போனாங்களா போகலையா, யார் என்ன வெஞ்சாங்க யார் என்ன வெய்யலை, யார் என்னைய பாராட்டினாங்க, இந்த ஊர் கதையை பேசுறதுல அதுக்குதான் வீடு இருக்கு. சந்தோஷமா அங்கேயே உட்காந்து பேசிக்கலாமே, அதுக்கு இருக்கு காதால இங்கே வரணும். இறைவனிடத்தில் இறைவனோடு பேசினால் நம்முடைய துன்பங்கள் கரைந்து போகும். இறைவன் திரு ஆலயத்துக்கு வந்துவிட்டு இறைவனோடு நம்முடைய துன்பங்களை பேசினால் நம்முடைய துன்பங்கள் கரைந்து போகும். செய்ய சடையார் சைவ திருநெறியால் அரசளிப்பார். ரொம்ப அன்பா இருப்பார். எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று. அதுவும் அரசராக இருக்கிறவரு அன்பா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். வீட்டில் தலைவராக இருக்கிறவர் அப்படிதான் இருக்கணும், கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும். எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முதல்வர் வந்தார். முதல்வர்னா தலைமை ஆசிரியர், அவரு பிரின்சிபல். அவங்க வந்தாங்க. அவங்க பேசிக்கலி ரொம்ப நல்லவங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி கையை பின்னால கட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. என்ன இந்த மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, பசங்க எல்லாமும் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க பணி ஓய்வு பெற அன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நான் இந்த முகமூடியை கைதி வச்சுட்டேன், இனிமே போட்டுக்க வேணாம். இயல்புல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ஜாய்ஃபுல் பர்சன். இயல்புல நான் ஜாய்ஃபுல் பர்சன். ஆனா ஒரு பிரின்சிபலா, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வரா, ஒரு வகுப்பினுடைய ஆசிரியரா மகிழ்ச்சியா அப்படி இருக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே ஏன் தம்பி வீட்டு பாடம் எழுதியா, ஓகே நாளைக்கு எழுதி வந்துறியா அப்படின்னு கேட்க முடியாது.
ஏன் எழுதவில்லை என்று கொஞ்சம் கண்டிப்பாக தான் கேட்கணும். ஏன் கோபமா பேசுற அப்படி கண்டிப்பாக தான் கேட்கணும். கோபமா கணவன் பேசும்போதோ மனைவி பேசுகின்ற போதோ ஏன் இவ்வளவு கோபப்படுற அப்படின்னு கேட்கணும். அன்புதான சிவத்தன்மை, ஏன் நீ கோபப்படுற அப்படின்னு கேட்கணும். கோபம்லாம் வரக்கூடாது அப்படின்னா அப்படின்னு. ஆனால் அரச நெறியில் இருக்கின்றவர் சைவ நெறியாகிய அன்பு நெறியிலே அரசினை அளித்தார். ஐயடிகள் நீதியார் அடிப்படுத்தும் செங்கோலா. அன்பா இருந்தாலும் நீதி தவறுவது இல்லை. சில பேர் அன்பா இருக்கிறேங்கிறதுக்காக நீதி தவறி விடுவார்கள். நீதி தவறுவது மரபு கிடையாது. நீதினா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் என்னை காப்பாற்றினார்கள், அது நீதி. அது வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி. நன்றினா தெரியுமா? நன்மை. என்ன எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாரு? தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த உலகத்துல முன்னால பையன் இருக்கிறதுக்கான வேலையெல்லாம் அப்பா செய்யணும். நான் வந்துட்டேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, அது நன்றின்னு சொல்லல. பையன் இப்போ உதவி தான் செய்யறான். யாருக்கு செய்யறான்? அப்பாவுக்கு செய்யறான். என்ன வேலை? இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இவங்க அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணி இவனை பெற்றிருக்காரியா? அவர் அப்படி இருந்தா கூட இவன் நல்ல வழியில இருக்கிறான், நேர்மையான வழியில இருக்கிறான், நியாயம் தவறாமல் இருக்கிறான்னு சொல்வது போல மகன் இருக்கணும். தந்தை மகற்காற்றும் நன்றி, நன்மையை செயல். ஆனா மகன் தந்தை காற்றும் நன்றியில் இருக்கணும். நன்றி கடப்பாடு தானே? இல்லை, மகன் தந்தை காற்றும் உதவி என்கின்ற ஒரு வார்த்தையை வள்ளுவர் பெருந்தகை பயன்படுத்தி இருக்கிறார். நீதி நெறிப்படி வாழணும். நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார். மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென்தமிழ் முதலாம் பண்ணு தலைப்பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி. இனிமே ஒரு சிறப்பு உண்டு. சாதாரண மனிதர்கள் அரசாட்சி செய்வதை காட்டிலும் கவிஞர்கள் அரசாண்டால் நல்லா இருக்கும். தேசம் சுபிக்ஷமா இருக்கும். வீடு பெண் அரசாண்டால் நல்லா இருக்கும். வீட்டினுடைய ஆட்சி பொறுப்பு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும். தேசத்தில் முதல்வராக இருக்கக்கூடியவர்கள், தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவித்துவத்தோடு இருக்க வேண்டும். உடனே கவித்துவம் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் ஆளணுன்றது இல்லை. அரசாட்சி யாரெல்லாம் செய்யலாம். ஆனால் அவர்களிடத்தில் கொஞ்சம் கவித்துவமும் கூடினால் அழகாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் தேசம் கவித்துவத்தோடு இருக்கின்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும். வீடு பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். வீட்டினுடைய அரசாட்சி யார் இடத்துல இருக்க வேண்டும்னா பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்? ஆண்கள் இருந்தால் செல்லுபடி ஆகாதா? செல்லுபடி ஆகும், மேலே வராது. வளரணும். எங்க வீட்டு செல்வம் வளரணும் சார், உங்க வீட்டு அம்மா கையில கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, வளர்ந்துடும். ஆனா நாம எடுத்து செலவு பண்ணோம்னு வைங்க, நாம நல்லதுக்கு கொஞ்சமாகவும் கெட்டதுக்கு நிறையாவும் பண்ணுவோம். நான் சொல்லல, எங்க நண்பர்கள் சொல்றாங்க. என் நண்பர்கள் சொல்றாங்க, நல்லதுக்கு கொஞ்சமா செலவு பண்ணுவோம், கெட்டதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். ஆனா பெண்களிடத்தில் பணம் இருந்தால் அவர்கள் நல்லதுக்கு அதிகமாகவும் கெட்டதுக்கு கொஞ்சமாகவும் செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்டைய மரபு. இதெல்லாம் பண்டைய மரபு. இன்னைக்கு அப்படி இருக்கான்னு நீங்க என்ன கேட்கக்கூடாது. இதெல்லாம் பண்டைய மரபு. மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென்தமிழ் முதலாம் பண்ணு கலைப்பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி. இன்னல் என இகழ்ந்த அதனை எடுத்து மரன் மேல் எழுச்சி நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பார் ஆயினார். அந்த மணியை பூஜை முடிஞ்ச உடனே சரியா அடிச்சது. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன அங்கே மணி அடித்த உடனே உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள மணி ஓசை கேட்ட உடனே இந்த மணியை ஒலித்து விடுவார்களே என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் அதனுடைய அடுத்த வரி நன்மை நெறி திருத்தொண்டு நெறி. திருத்தொண்டு புரிகின்ற நெறி தான் நல்ல நெறி. வேறு வேறு நெறிகளை காட்டிலும், பாடுறதை காட்டிலும், பேசுறதை காட்டிலும் கோயிலில் தொண்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் உயர்வாக இருப்பீங்க, உயர்வாக இருப்பீங்க.
உங்களுடைய நண்பர் ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன். அவரை நான் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், சார் தப்பா நினச்சிக்காதீங்க, என்கிட்ட விளக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை. அப்படியா, சரி பரவாயில்ல, இந்த விளக்கு வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அதை சுத்தம் பண்ணுங்க. சரி, காலையில் வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு இவர் போவார். திரும்பவும் இரவு அர்த்தஜாமத்து போது வந்து எல்லாரும் எரிந்து அணைந்து போயிருக்கக்கூடிய விளக்குகளுடைய எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு திரும்பவும் தொடச்சி வச்சுட்டு போவார். ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நான் தினமும் எப்போவாது வரைச்சி எல்லாம் பார்ப்பேன். இவர் 2-3 முறை பார்த்தேன். விளக்கு ஏற்றும் என்ற புண்ணியத்தை காட்டிலும் இப்படி தொண்டு செய்கின்ற புண்ணியம் ரொம்ப உயர்ந்தது. செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தினமும் 1 மாசமா காணும் ஆளை. 1 மாசமா ஒரு மனிதரை காணும். நம்ம வந்தா பார்ப்போமே, ஒரு கால் நாம் வரத்துக்கு முன்னாலே பண்ணி வச்சுட்டு போயிடுறாரோன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் கிளீனாகவும் இல்லை. ஓஹோ, அவர் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தொலைபேசி அழைப்பு, எண் வந்து வெளிநாட்டு எண். எடுத்து, வணக்கம் சுந்தரராமன் சார், நான் வெளிநாடு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த விதமான பணமும் இல்லை கையில். என்னை தேர்ந்தெடுத்த நிர்வாகமே பணம் போட்டு என்னை அழைச்சிக்கிட்டு வந்துடுச்சு. திருக்கோயிலில் தொண்டு செஞ்சால் கையில் 10 பைசா இல்லைன்னா கூட வெளிநாட்டுக்கு வேலைக்கு கிடைக்குங்கிறத உங்கள் தொண்டின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். தொண்டு நெறி உயர்ந்த நெறி. இதை சொல்லிடுங்க. அவர் எப்போவாது பார்த்தா அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறீங்களா, சொற்பொழிவில் சொல்கிறீங்களா அப்படின்பார். நான் பெயர் குறிப்பிடாமல் உங்கள் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த அதுவும் பிரதோஷ நேரத்தில் இங்கே வைத்த வழிபாடுகளில் ஏறத்தாழ 80% நிறைவேறியிருக்கு. ஏறத்தாழ 80% நிறைவேறியிருக்கு. ஒவ்வொரு பிரதோஷமும் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த பிரதோஷத்துக்கு போது வரக்கூடிய வழிபாடுகளில் 80% நிறைவேறியிருக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் நான் 2-3 பிரதோஷத்துக்கு முன்னாலே இந்த வழிபாடை வச்சேன், இந்த பிரார்த்தனையை வச்சேன், இது நிறைவேறிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் இதை சொல்லிடுங்கம்மா. நான் சிலதை சொல்கிறேன், சிலதை சொல்கிறதில்லை. ஏன்னா அது வந்து இது ஒரு செல்ஃப் ட்ரம்பிங் கிடையாது, இது சுய தம்பட்டம் கிடையாது. சுவாமியினுடைய அளவற்ற கருணை, இறைவனின் அளவற்ற கருணையினால் இங்கே வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் செவிமடுக்கப்பட்டு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. இப்போ யாருக்காவது ஒரு கஷ்டம், யாருக்கையாவது போய் சொல்கிறத விட நீங்கள் சுவாமி கிட்ட சொன்னீங்கன்னா அந்த கஷ்டம் உடனடியாக தீர்ந்து போகும். அதனால தான் நம்ம வந்து அவங்க பழமொழி வச்சிருக்காங்க, திக்கற்றவருக்கு தெய்வமே. அப்ப நான் உங்களை கொஞ்சம் ஒழுங்கா இருங்க, நீங்க பண்றது தப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், என் பேர்ல கோபம் வந்துடும். ஓ, நீ யார் என்னையே சொல்றது, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஒழுங்க அப்படின்னு ஆயிடும். ஆனா இறைவன் இடத்துல ஐயா கொஞ்சம் அவங்களை சரி பண்ண இல்லையா, பெரியவங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்றத அந்த உணர்வு அவங்களுக்கு கூட அப்படின்னா இறைவனிடத்திலும் வேண்டாம், இறைவனிடத்திலும் வேண்டாம். அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல புத்தியை கொடு. ஆசிரியர் பேச்சை கேட்கணும், மாணவர்களுக்கு நல்ல புத்தியை கொடு. இது யாருக்கு? நான் இப்போ போய் ஒரு பையனை கூப்பிட்டு என் பேச்சை கேட்கலன்னா அதெல்லாம் போதும் வச்சுக்கோ, நீ ஏன் வச்சுக்கோ அடுத்து போயிடுவான். நீ வேணா என்கிட்ட வா, நான் சொல்லித்தரேன். நீ முதல்ல செல்ஃபோன் வாங்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு பாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட கொண்டு வா, நான் சொல்லித்தரேன். ஐபேடு வாங்கு, உனக்கு தெரியாது, என்கிட்ட கொண்டு வா, நான் சொல்லித்தரேன். கம்ப்யூட்டர் வாங்கு, உனக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட கொண்டு வா, நான் சொல்லித்தரேன். ஆனால் பாடம் படி, அதெல்லாம் தேவையில்லை. எங்கள் வார்த்தை அழகாக சொல்றாங்க, பையன் படிடான்னு சொல்கிறோம். அவன் சொன்னா, சார் படித்தவன் முன்னேறுவதை காட்டிலும் படிக்காதவர்கள் அதிகமாக முன்னேறி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா. ஷாக்கிங் நியூஸ், இது ஷாக்கிங் நியூஸ்னால ஞாபகம் வச்சுங்க. படித்தவன் முன்னேறுவதை காட்டிலும் படிக்காதவங்க அதிகமாக முன்னேறி இருக்கிறாங்கன்றாங்க. இது அடுத்த தலைமுறைக்கு விதைச்சிடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. படிக்கலைன்னா நம்மை எல்லோரும் மரியாதை குறைவாக அழைப்பார்கள். படிக்கலன்னு சொன்னா இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ மதிப்பா இருக்கணுமா, மற்றவர்கள் உன்னை மதிப்பா நடத்தணும்னா நீ படிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல நான் படிக்காம நிறைய தொழில் செய்துக்கிட்டு இருந்தேன்.
அது நிறைய வருமானம் வருது. அப்போ ஒருத்தன் கேட்டான், நீ இதை சம்பாதிச்சு படிக்கிறியே ஏன் அப்படின்னா, படிச்சா எங்க ஐயா சொல்லுவாரு, திட்டணும்னா கூட மரியாதையா தான் திட்டணும். ஒரு உதாரணத்துக்கு, நான் வகுப்புக்கு லேட்டா போயிட்டேன், எப்படி திட்ட முடியும்? என்ன சார் நீங்க லேட்டா வரீங்களே சார், கொஞ்சம் டயத்துக்கு வந்துருங்க சார். எத்தனை சார் போடுறாங்க பாருங்க. ஆனா ஒரு காய்கறி விற்கிறவரோ இல்ல யாராவது படிக்காதவரோ ஒருத்தர் லேட்டா வந்தா, யோ நாளையிலேருந்து வந்தாவா, வரலைன்னா போறி யோன்னு இறங்கிடுது. அதனால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, படிப்பு என்பது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, உன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள நீ படிக்கணும். இல்லைன்னா உன்னை கண்டவங்களும் பேசிட்டு போயிடுவாங்க. கண்டவங்க வாயில விழாம இருக்கணுங்கிறதுக்காக நீ படிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நிதர்சனமா சொல்லுங்க. மதிப்பா டேய் வாடா அப்படிங்காம தம்பி வாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னா, சார் வாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னா நீ படிச்சா. படிக்கலைன்னா மரியாதை குறையும். அதனால குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க. பணம் பண்ணணும், எந்த படிப்பு படிச்சா பணம் கிடைக்கும், படிக்கலைன்னா அதை விட நிறைய பணம் கிடைக்குங்கிறது அந்த பையனுக்கே தெரியும். ஆனா படிக்கலைன்னா பின்னால மரியாதை கிடைக்காது. 35 வயது 40 வயது 50 வயது ஆகுன்ற போது உங்கள் அனுபவமும் சேர்ந்து நிற்கும். பெருசு அப்படிமா. ஆனா ஒரு நீதிபதிய 90 வயசுல ஆகட்டுமே, அவர் நீதி அரசர், ஜட்ஜுங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐங்க, ஒரு ஆசிரியரை அவர் தமிழ் ஆசிரியர் சொல்லுவாங்க, ஆங்கில ஆசிரியர் சொல்லுவாங்க. ஆனா படிக்காத ஒருவருக்கு வயசாச்சுன்னா பெருசுன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, வயதான மரியாதையும் கூட தேய்ந்து போகும். அதனால குழந்தைகளுக்கு நல்ல தெளிவா சொல்லுங்க, மரியாதை வேணும்னா படி. பணத்தால மதிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அது ரொம்ப குறுகிய வட்டம். பணத்தால் மதிக்கின்றவர்கள், பதவியால் மதிக்கப்படுகின்றவர்கள் ஒரு குறுகிய வட்டம். அது இன்னொன்று தெரியுங்களா, கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். பதவி இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க, பணம் இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க, படிப்பு சாகர வரைக்கும் மதிப்பாங்க. இல்ல குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துருங்க. உன்னை நீ உயிரோடு இந்த பூமியில் நடமாடுகின்ற வரையிலும் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதனால படி. படிப்பு சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் அது வரமாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, பணம் பண்றவங்க 40 வயசுல கூட பணம் பண்ணிடலாம், 60 வயசுக்கு அப்புறம் கூட பணம் பண்ணிடலாம். ஆனா இந்த சிறு வயசுல படிக்காத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் வயதானதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, கரஸ்பாண்டன்ஸ்ல சேருங்க, ஆனா அவர் மார்க் எடுக்கிறது எப்படின்னு வேணா கண்டுபிடிப்பாரே தவிர படிப்பு வராது. மார்க் எடுத்துடலாம், 40 மார்க் எடுத்துடலாம். எதை படிச்சா, இது போன வருஷம் வந்த கொஸ்டின், இது முந்தின வருஷம் வந்த கொஸ்டின், இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற இந்த கொஸ்டின் தான் இந்த வருஷம் வரும். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் he can gain the mark, but he can't gain the knowledge. அதனால மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருங்க. அறிவு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும்னா படி அப்படின்னு சொல்லி, நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பார் ஆகினார். திருத்தொண்டு நெறிதான் உயர்ந்த நெறி. எப்படி மாணவர்களுக்கு படிச்சா சிறப்போ அதுபோல தொண்டர்களுக்கு, சிவர் அடியார்களுக்கு தொண்டு புரிதல் தான் சிறப்பு. ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் ஓம் நமச்சிவாய சொல்ல முடியும்? நாக்கு அடிக்கிற வெயில்ல வெந்து போச்சுன்னா வரும், வந்துருமா ஓம் நமச்சிவாயா? நான் தினந்தோறும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கேன். உயிர் போற பருவத்தில் வருமா? என்னை சுற்றி மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், மூதாதையர்கள் எல்லாம் நெழுதுவா சில பேர் வந்து நின்றுட்டு வந்துரு 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 கூப்பிடுச்சு, எங்க எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஓம் நமச்சிவாயன்னு வருமா? எங்க வரணும்? திரும்ப எங்க கிடைக்கும் பிறப்பு? அங்க சூடா காப்பி இருக்குமா? ஒரு பொருள் நெய் தோசை கிடைக்குமா? தெரியாது. நமக்கு அதனால மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். இறைவனின் திருநாமத்தை நாம் பழகணும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி, தொண்டு உரிமை புறக்கின்றார் சூழ்வேலை உலகின் கண் அண்டர்பரால் அமர்ந்தருளும் ஆலயங்கள் ஆலயலாம். இந்த கடல் சூழ்ந்து இந்த உலக பகுதிகளிலே இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய தலங்களில் எல்லாம்
இறைவன் ஏன் எல்லா தளத்திலையும் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப தெளிவா குழப்பிடுவாங்க. நம்மள கோயிலுக்கெல்லாம் வேணாம் சார், மனசுதான் எல்லாம். நீங்க வீட்டிலேயே இருந்து ஒழுங்கா இருந்தா போதும். நம்மால கோயிலுக்கு வந்தே, நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு வந்தே ஒழுங்கா இருக்க முடியல, வீட்டுல ஒழுங்கா இருந்துருவோமா? யோசிச்சு பாருங்க. வீட்டுல நமக்கு உட்கார்ந்தாலே யார் என்ன சொன்னாலும் முன்னால சொன்னதெல்லாம் வந்து ரிவைந்தாரு. நீ தானே அன்னைக்கு என்ன திட்ட, அன்னைக்கு நீ சாப்பாடு போடுச்ச என்ன சொன்ன, ஏதோ சிந்தனை வந்து உள்ள போகுது. அதுக்காக என்ன பண்றோம், என்னைக்கோ போனதை தூக்கி தூக்கி துவச்சி தோல்ல போட்டுக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டு வச்சுக்கிறோம். அது என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீ என்ன சொன்ன, சாப்பாடு போடுச்ச என்ன சொன்ன, அன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரச்சு நீ என்ன சொன்ன. இது போன்று வேறு வேறு சந்தர்ப்பங்களில் நிகழ்ந்த சொற்றொடர்களை கோர்த்து வைத்துக்கிட்டு என் அழகா சொல்லுவாங்க எங்க அம்மா, துவச்சி தோல்ல போட்டுக்கிட்டு நிற்காத, அதை விட்டுடு, அதை அப்படியே விட்டுடு. பழைய காலத்துலலாம் ஓடுற தண்ணியில அலசுவாங்க, அலசி முடிச்சுட்டு அந்த இடத்துலயே குளிப்பாங்க. என்ன தெரியுமா, அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம தான் குட்டை மாதிரி தேங்கி போய் நாத்தம் எடுத்துருக்கோம், எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தைகளினுடைய மனநிலையை போல நாம இருந்தோம்னா நமக்கு சிறப்பு. நீங்க குழந்தைங்க என்ன வேணாலும் திட்டுங்களேன், அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அம்மா அப்படின்னு வந்து நிற்கும். அடுத்த 5 மினிட்ஸ்ல அது ஓடி வந்து நிற்கும். அம்மா பசிக்குது, எதனாச்சும் தரியா அப்படின்னு. இப்பதானே நான் உன்னை திட்டினேன், உனக்கு சொல்லவே இல்லையே. அழகா குழந்தை ஒரு வார்த்தை சொல்லும், எங்க அம்மான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அவ்வளவுதான், அம்மாவுடைய கோபம் தான் பறந்து போயிடும். எங்க அம்மான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்ல, நான் அலுவலகத்துல இருந்து வந்தேன். எங்கள் வீட்டுல ஒரு பறன் இருக்கும். கிரிக்கெட் ஆடுறத வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தாங்க, பந்தும் மட்டையுமா வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பறன் மேல அந்த பந்து விழுந்துடுச்சு. நான் யூனிஃபார்ம் ஷர்ட்ல இருக்கிறேன். யூனிஃபார்ம் ஷர்ட் வந்து கராகக்கூடாதுன்னு நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற ஆளு. அவன் அங்கேருந்து வந்தான், சித்தப்பா பந்து மேலே விழுந்துருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. எங்கள் அண்ணனுடைய பையன். நான் சொன்னேன், டேய் யூனிஃபார்ம் இருக்கேன் போட. சித்தப்பான்னு கேட்டேன், இன்னும் பெருசாக சலிச்சுக்கிறிய அப்படின்னு போயிட்டான். எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. விடுவிடுன்னு ஸ்டூல போட்டு மேலே ஏறி பந்தை எடுத்து கையில் கொடுத்துட்டு பார்க்குறேன், கை ஃபுல்லாக கருகியாக கிடக்கு, ஒட்டடையும் அதுவுமா படிச்சு கிடக்கு ஷர்ட்டு. ஆனால் சொன்னால் பந்தை வாங்கிக்கிட்டு யூனிஃபார்ம் அழுக்காயிடுச்சா? ஆமாம், பரவாயில்ல, வாஷ் பண்ணால் சரியாக போயிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதன் பிறகு அந்த யூனிஃபார்ம் ஷர்ட்டு கொஞ்சம் அழுக்கு போகலை, அந்த ஒட்டடை கரை போகலை. ஓராண்டு காலம் அந்த சட்டையை நான் அணிஞ்சுக்கிட்டு போகிறேன். ஒவ்வொரு முறையும் அந்த கரையை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு கோபம் வரல, சட்டையில் கரை இருக்குங்கிற வருத்தம் வரல. என் குழந்தைக்காக நான் பட்ட பாட்டினுடைய பொருள் இது. அப்பெல்லாம் என்ன தெரியுமா தோணுது, இப்படித்தான் இறைவனும் நமக்காக கரைப்பட்டு கொண்டு நம்மை காப்பாற்றுகிறான் என்கின்ற உணர்வு மேலெழுகிறது. இல்லைன்னா நம்மளெல்லாம் காப்பாற்றுவாரா? அதான் நான் முதல்லையே சொன்னேன், நமக்கு கிடைக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம செய்கிற தீமை, நமக்கு கிடைக்கிற நன்மைக்கெல்லாம் காரணம் இறைவனுடைய அளவற்ற கருணை. கொஞ்சம் கூட இவ்வளவு அவ்வளவுலாம் பார்க்கறது இல்லை சுவாமி. அளவற்ற கருணை வச்சிருக்கிறார். கஷ்டம்னு போய் நின்னா, ஏன் இங்க வந்த, உனக்கு என்ன கஷ்டம் அப்படிலாம் கேட்கறதே இல்லை. அப்படியா சொல்லு, யார்த்தையாவது போய் சொல்லிடுறாரா? யார்த்தையாவது போய் பக்கத்து வீட்டில் பாரு, உன்னைய பத்தி அவன் வந்து எங்க எப்படி சொல்லிட்டு போயிருக்கிறான், நீ அவனை பத்தி என்ன சொல்ற சொல்லு, கேட்கறது இல்லை. கோல் சொல்றாரா? இல்லை. நாம சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிறார். இங்க சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறோம், அதுக்கான தீர்வு ரெடியா இருக்குது. எப்படிங்க முடிஞ்சது அது தெரியாது, முடிஞ்சது. இறைவனின் அளவற்ற கருணையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற நன்மையெல்லாம் யார் காரணம்னா இறைவனின் அளவற்ற கருணை காரணம். அண்டர்புரான் அமர்ந்தருளும் ஆலயங்கள் ஆணையெல்லாம் சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் சென்று
கண்டு இறைஞ்சி திருத்தொண்டின் கடனேற்ற பணி செய்தே வந்தமிழின் மொழி வெண்பா ஓரொன்றாய் வெளுத்துவர். ஒரு தலத்துக்கு ஒரு வெண்பா தான். ஞானசம்பந்தர் 11 பாடல், ஒவ்வொரு பதியத்துக்கும் சில ஊருக்கு 2-3 பதியம் இருக்கும். இப்போ நம்ம போன பிரதோஷம் பார்த்தோமே திரு அப்பர் மாகாணம், இப்போ இந்த பிரதோஷமும் பார்க்க போகிறோம். 2ஆம் திருமுறையில் 103ஆம் பதிகம், போன முறை 1ஆம் திருமுறையில் 83ஆம் பதிகம் பார்த்தோம். இந்த வாடி 2ஆம் திருமுறையில் 103ஆவது பதிகம் பார்க்க போகிறோம். திருமணம் நடைபெறும், செல்வ வளம் கூடும், நல்ல சிறப்பான செய்திகள் நம் இல்லத்திலே சேரும். அவ்வளவு சிறப்பு பொருந்திய தலம் திரு அப்பர் மாகாணம். ஒரு தலத்துக்கே 2-3 பதிகம் பாடியிருப்பாரு ஞானசம்பந்தர். ஆனா இவர் ஒரு தலத்துக்கு ஒரே ஒரு வெண்பா தான், 4 வரியில முடிச்சிடுவார். வெண்பா 4 வரியில இருக்கும். 2 வரியில இருந்தா அதுக்கு பேர் குறள் வெண்பான்னு பேர். அன்னைக்கு ஒரு பையன் கேட்டான், வெண்பானா எப்படி இருக்கும் கரெக்டா சொல்லுங்க சார் அப்படின்னு. திருக்குறள் இருக்குல்ல அதான் வெண்பா அப்படின்னு. திருக்குறள் இருக்குல்ல அதான் வெண்பா, அதுக்கு பேர் குறள் வெண்பான்னு பேர். 2 அடிகளால் ஆன குறள் வெண்பா, அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கும். 4 அடிகள் இருக்கும், 3 அடிகள்லையும் இருக்கு. வந்தமிழின் மொழி வெண்பா ஓரொன்றா வழுத்துவார் பெருத்தழு காதலினால் வணங்கி. மிகப்பெரிய காதல் இறைவனிடத்தில் வைத்திருக்கிறார். நாம காதலை எது தெரியுமா வச்சிருக்கிறோம்? பொருட்களின் மீது வைத்திருக்கிறோம். 20 வயது 22 வயது ஒரு பெண்ணை பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொண்டால் 72 வயசுல அந்த பெண்ணின் மீது காதல் வரல. அன்னைக்கு அவ அழகா இருந்தா, இன்னைக்கு எப்படி இருக்கா அப்படின்னா அது உடல் பற்று. இந்த உடல் பற்றால் வரக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அது முடிஞ்ச உடனே, அந்த தேவை தீர்ந்த உடனே அந்த அன்பு போயிடும். தேவை தீர்ந்த உடனே அன்பு போயிடும். ஆனா மனம் ஒருமித்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, தெரிஞ்ச ஒரு அன்பை மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்க எங்க இறந்து போனாங்கன்னா, பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்ப்பதற்காக அமெரிக்கா போனாங்க. குழந்தை பிறந்திருக்கிற பையன் மருமகளுக்கு கொஞ்சம் பணி செய்து அந்த குழந்தையை பார்த்துட்டு வரலாம்னு அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்க அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டா மாற அடைச்சிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த தகவலை இவருக்கு சொல்லணுங்கிறதுக்காக தொலைபேசி வழியா பையன் அழைச்சிருக்கிறான். இங்கே வேலைக்கார அம்மா எடுத்துக்கிறாங்க போனை. அதோ நான் பேசுறேன், கார்த்திக் பேசுறேன் அப்படின்னு பேசுற உடனே அம்மா இங்க இதுவாயிட்டாங்க. ஐயா நானே சொல்லணும்னு இருந்தேயா, ஐயா இங்க ஆயிட்டாங்க. அதுக்கு பேர் அன்புன்னு பேர். அதற்கு பெயர் அன்பு. ஒரு இருவரும் இறந்து போன தகவலை கூட ஒருவருக்கு ஒருவர் சொல்ல முடியல. 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெயர் அன்பு என்று பெயர். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறத ஒரு தகவல் சொல்றேன். இந்த அம்மா சொல்றாங்களா, நான் போய் பையனை பார்த்துட்டு வந்துடுறேன், அங்க ஊர்ல குழந்தை பிறந்திருக்கேன் பார்த்துட்டு வந்துடுறேன். இவர் சொல்றாரா, என்னை விட்டுட்டு போறியா அப்படின்றாரா. அதுக்கு முன்னால நடந்த உரையாடல் தான். என்னை விட்டுட்டு போறியா, குழந்தை பிறந்திருக்குல்ல, அப்ப நான் யாரு? 70 வயதை தாண்டி ஒரு ஐயா கேட்கிறாரு தன்னுடைய மனைவியிட்ட, அப்ப நான் யாரு? நீங்க இப்படியே எதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சும்மா இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். போனாங்க, முடிஞ்சிடுச்சு. அந்த வார்த்தைகளை அவர் தன்னுடைய நாள் குறிப்பில் பதிவு செய்து வச்சிருக்கிறாரு. அப்ப நான் யாருன்னு கேட்ட உடனே அவள்கிட்ட பதில் இல்லை, சொல்லுவதற்கு பதில் இல்லை. நீங்களும் என்னுடைய குழந்தையை போன்றுதான் என்று சொல்லணும், ஆனா சொல்றதுக்கு பதில் இல்லை. சொன்னா விட்டுட்டு போக முடியாது, அழைச்சிக்கிட்டு போகணும். என்ன நுட்பம் பாருங்கள். அதன் பெயர் வாழ்க்கை. கலித்தொகை பதிவு செய்யும், ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆகிடும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. ஒரே ஒரு துணிதாயா இருக்கு, அது 2 பேரும் பகிர்ந்து கட்டி போனா கூட யார் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்களே அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இனிய வாழ்க்கை. நான் வளர்க்க போறேன், இல்லை நான் தைக்க போறேன்றது வாழ்க்கை இல்லை. ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆகிடும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை.
பெருத்தெழு காதலினால் இறைவன் மீது வைத்த காதல் வணங்கி பெரும்பற்ற தன்புலியூர் திருச்சிற்றம்பலத்து ஆடல் புரிந்தருளும் பெரும்பற்ற புலியூர் என்கின்ற தலத்திலே ஆடல் புரிந்தருளும் சிவபெருமானை செய்ய தடை நிறுத்தனார் திருக்கூத்து நேர்ந்து இறைஞ்சி விரும்பினுடன் செந்தமிழின் வெண்பா மென்மலர் புனைந்தார். தில்லை தளத்துல ஒரு வெண்பா புனைந்தார்கிறத சேக்கிழார் பதிவு செய்கிறாரு. என்ன வெண்பாங்கிறத சொல்லிடுறேன். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும். பணம் இருக்கிறச்சே நிறைய பேர் வந்து போடுறாங்க. ஆனா அந்த பணம் போச்சுன்னா யாராவது வராங்களா? பதவி இருக்கிறச்சே நிறைய பேர் வராங்க. பதவி போனா யாராவது வராங்களா? ஐயா நீங்க உங்க பதவி காலத்துல இதெல்லாம் செஞ்சீங்க, இப்ப யாரும் இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லுவதற்கு யாராவது இருக்காங்களா? இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்கள சும்மா மகிழ்ச்சிக்காக உங்களை மாதிரி வருமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அது சும்மா முகஸ்துதிக்காக சொல்லணும், சும்மா முகஸ்துதிக்காக சொல்ற ஒரு வார்த்தை. ஏன்னா உண்மையானதா இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம இருக்கும் போதே கொண்டாடி இருக்கணும். இடத்துல ஒரு பெற்றோர் ஆசிரியர் சந்திக்கும் போது ஒருத்தர் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் பர்சனில் பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த வருஷம் வாத்தியார் சரியில்லைங்க அப்படின்னு. பையனை அழைச்சிட்டு வந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்டு சார், இந்த வருஷம் வாத்தியார் சரியில்லை சார். நீங்கள் போன வருஷம் எவ்வளோ ஒர்க் கொடுப்பீங்க, எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுப்பீங்க, எப்படி திருத்துவீங்க, இந்த வருஷம் வாத்தியார் சரியில்லை. பையன் அப்பா அப்பான்னு இழுக்கிறான். விட்றா, எனக்கு இவரை 10 வருஷமாக தெரியும்னு அவர் மாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் புன்முறுவலோட கேட்டுக்கிட்டு நான் சொன்னேன், போன வருஷம் ஆசிரியர் யாருன்னு தெரியல, இந்த வருஷம் நான் தான் இவனுக்கு தமிழாசிரியர். அவருக்கு புண்ணு வேர்ந்துடுச்சு. ஐயா ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நாம பதவியில் இருக்கின்ற போதும் பொருளோடு இருக்கின்ற போதும் பலர் நம்மை சுற்றி வருவார்கள், பலர் நம்மை கொண்டாடுவார்கள். இதெல்லாம் உண்மையாக நினைச்சிடக்கூடாது. அதுபோல உடம்புல தெம்பு இருக்கும் போது நம்ம கிட்ட வேலை வாங்குறதுக்காக நிறைய பேர் நம்மை கொண்டாடுவார்கள். உடல் தெம்பு வலுவிழந்ததற்கு பின்னால் அப்படியே சாப்பாட்டுல இருந்து கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுவாங்க. எங்கேயாவது என்னாலும் பண்ணும். ஆனால் ஈசன் அப்படி செய்யவே மாட்டான். ஈசன் கபாலி அப்படி செய்ய மாட்டான். கற்பகம் அப்படி செய்ய மாட்டாள். என்ன தேவையோ அதை கொடுத்து விடுவாள். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார். அவங்க போயிடுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் ஓடுறதுனால அவங்க ஓடிடுறாங்க. நம்முடைய பதவி இவரே இந்த வருஷத்தோட இருக்கிறாங்க தெரியுமில்ல, ரொம்ப ஒன்றும் செலவு பண்ணிக்க வேணாம். நியூ இயர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, நியூ இயருக்கு டைரி கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணுற மேனேஜருக்கு பெரிய டைரி வருது, இந்த வருஷத்தோட ஒரு ரிட்டையர் தெரியும்ல, பார்த்துங்க. சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்துக்கிடுங்க. ரிட்டையர் ஆனால் ஏங்க வெறும் பேப்பர் டைரி, வெறும் பேப்பர், இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது, இதில் என்ன சிறப்பு இருக்குது? அவருக்கு புதுசாக வந்து சேர்ந்த மேனேஜருக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரி, இப்போ ரிட்டையர் ஆனவருக்கு, ரிட்டையர் ஆக போகிறவருக்கு சாதாரண டைரி. அதில் கூட இவங்க வேரியேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கு அது போதும். ஏன் முடிஞ்சு என்னையா அவரோட ஆட்டம் க்ளோஸு, முடிஞ்சு போச்சு. அவர் வேலைக்கு அதில் முடிஞ்சு அவர் எல்லாம் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்காரு, முடிஞ்சு போச்சு. அவர் இனிமேல் அவர் கம்முன்னு வீட்டில் தான் இருக்கும். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், வேலைக்கு சேர்ந்த நாள் முதலாக தொண்டு செய்திருப்பார்கள். அவங்களுடைய பணி ஓய்வுக்கு முன்னாலேயே பணி ஓய்வு பெற்றவர்களும் கூட வந்திருந்து வாழ்த்துவார்கள். உங்களை மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னு. அது ஏதோ சிலருக்கு கிடைக்கும், ஏதோ சிலருக்கு கிடைக்கும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்தேன். ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவர்கள் குரு விலாஸ்னு பெயர் வைத்து அந்த ஆசிரியரை தங்க வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள். ஏன்னா நல்ல நிலைக்கு தங்களுடைய மாணவர்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பணம் வாங்காமல் டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போவே பணம் வாங்கி டியூஷன் சொல்லி கொடுத்துருந்தா அவரே சொந்த வீடு வாங்கியிருக்கலாம். ஆனால் அது செய்தித்தாளில் செய்தியாக வராது. மாணவர்கள் தங்கள் உழைப்பிலே வாங்கி கொடுத்தால் அது சிறப்பாக செய்தியாகும். அதுபோல ஈசன் கபாலி நமக்கு அருள் செய்தால் நமக்கு மனசு மகிழ்ச்சியாக.
நாம் இதை கேட்கணும், இது வேணும் அது வேணும் கேட்க வேணாம். எனக்கு பதவி உயர்வு வேணும், பரிசு வேணும், பட்டம் வேணும், எங்கள் குடும்பத்தில் நிம்மதி வேணும், அதெல்லாம் கேட்க வேணாம். சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், என்னுடைய துணை நான் என் பேச்சை கேட்கணும், இதெல்லாம் கேட்க வேணாம். ஈசன் கபாலிக்கு நமக்கு என்ன தரணும்னு தெரியும். என்ன தரணும் கற்பகம் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் கேட்டதை தந்துடுவாங்க. அவள் தன்னை தந்து விடுவாள், தன்னை தந்து விடுவாள். நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களோடு உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்கள் இல்லத்தை செழிப்பானதாக்கி வைத்து விடுவாள். உங்க வீட்டுக்கு வந்துடுவா. ஆனால் அழைக்கும் விதமாக அழைக்க வேண்டும். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலும் குற்றாரும் ஓடுகின்றார் மூப்பும் குறுகிற்று. தளருது உடம்பு, நல்ல ஸ்டிஃபா இருந்தது. இப்ப நீட்டினா மறக்க முடியல. யாராவது ஒருத்தர் உதவிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் இந்த கையை நீவி விட்டு இப்போ வந்துருச்சு, விட்டு. அதுவும் வயசானவங்க பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் கை குழி ஏறிக்கிறேன்பாங்க. ஒரு அழுத்துவாங்க பாருங்க, நமக்கு உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் உடைச்ச மாதிரி இருக்கும். அவன் ஐயா வலிக்கிறேன், நான் லைட்டா பிடிச்சிக்கிட்டேன், நான் ஏறணும்ல அப்படிம்பாங்க. இவ்வளோ வலிக்கும். என்னன்னா அவர்களுடைய உடல் வலுவாக இருக்கும். நம்முடைய உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நிற்குது. மூப்பும் குறுகிற்று. இப்போ முதலே சொன்னேன், 16 வயது 17 வயதுல கன்னத்துல குழி இருந்தா அழகா இருக்கும். 70 வயசுல அதுக்கு பேர் கண்ண குழி இல்லை. எங்க மாணவர்கள்லாம் அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க, டொக்கு. இல்ல பல்லு போயிடுச்சு, அதுக்கப்புறம் பல் செட்லாம் வச்சு அதை ஒரு விதமா அழகா செட் பண்ணி எல்லாம் வச்சாலும் கூட கயட்டினா விகாரமா இருக்கு. முதல்ல இருந்ததை விட விகாரமாயிடுச்சு. மூப்பும் குறுகிற்று. மூப்பு எப்படி வருதான், வந்துகிட்டே இருக்குதான். இப்போ இங்கேருந்து திருச்சிக்கு பயணப்படுறோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா திருச்சிக்கிட்ட நாம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிறோம், எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது போல மூப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்குதான். பயணப்பட்டுடுச்சான். என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கே மூப்பு பயணப்பட்டுடுச்சான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்குதான். மூப்பும் குறுகிற்று. நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாகும். அம்பலம்ங்கிறது சிற்றம்பலம்னு சொன்னா தில்லை சிவபெருமான் நடனமாடக்கூடிய இடம். அம்பலம்ங்கிறதுக்கு ஒரு பொது பொருள் என்னன்னு கேட்டா இடுகாடு. எல்லாரும் அங்கே போய் தான் ஆகணும். நான் பெரிய பண்ணையாரு, நான் அங்கே போக மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் பெரிய பேச்சாளர், அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பெரிய கவிஞன். காலம் எல்லாரையும் சுருட்டி கொண்டு வந்து அங்கே தள்ளிவிடும். எங்க குருவார் அடிக்கடி சொல்ற வார்த்தை, செஸ் போர்டு இருக்குல்ல, செஸ் போர்டு, அதுல 8 8 16 காயின். அதுல ஒரு பான் எதிராளியினுடைய எல்லைக்கோட்டை தொட்டுடுச்சுன்னு சொன்னா அது ராணியா மாறிடும். ஒரு சின்ன சோல்ஜர் கூட ராணியா மாத்திடலாம். நம்ம கடுமையான முயற்சி பண்ணா ஒரு சோல்ஜர் கூட ராணி அளவுக்கு உயர்ந்துடலாம். சிறப்புலாம் புரியுது. எப்படி வேணாலும் போகலாம், ரைட்ல வேணாலும் போகலாம், லெஃப்ட்ல வேணாலும் போகலாம், கார்னரா வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா ஆட்டமும் முடிஞ்சிடுச்சு. பானு ராஜான்னு தனித்தனி பாக்ஸ்லயா வைக்கிறோம், எல்லாம் ஒரே பாக்ஸ்ல போட்டு மூடி வைக்கிறோம். நான் யார் தெரியுமா? யார் அவனா? இது காயின் தானேங்க. பிளாஸ்டிக்கா இருந்தா பிளாஸ்டிக் காயின், காந்தம் வச்ச காயினா இருந்தா காந்தம் வச்ச காயின், சந்திர கட்டையால ஆன காயினா சந்திர கட்டையால ஆன காயின், அவ்வளவுதானே. எல்லாம் காய் தானே. அப்ப நம்மெல்லாம் யாரு? எல்லாம் அதிகார பெருமக்கள் தானே. இதுல சிவபெருமான் நீ பேச்சாளன், நீ வெறும் கேள்விதான் கேட்ட அப்படின்னு ஆரியப்பட்டார். எல்லாரையும் ஒரே அம்பலத்துக்குள்ளாக போட்டு மூடி விடுவான். அதனாலதான் சிற்றம்பலத்துல காட்டுறான். நம்ம தினந்தோறும் பூசுகின்ற திருநீரே என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடும். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுலதான் நான் யார் தெரியுமா? யார்? என்ன பெரிய ஆளாண்டா என்ன? ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காய் எங்க போகும்? வெட்டிக்குள்ளதானே.
தங்கள் பதவியால், தங்கள் பணத்தால் புகழ் கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது, தங்கள் அறிவால் செல்வம் கிடைக்கிறது என்று நினைத்தால் இல்ல, இறைவனின் கருணையால் வருகிறது. கருணை இல்லைன்னா செல்வம் வராதுங்க. கருணை இல்லைன்னா பதவி வராது. கருணை இல்லைன்னா சிறப்பு வராது. நிறைய பேர் கூடியிருக்கச்சே ஒருத்தருக்கு மாலை விழுது பாருங்க தோல்ல, அது அறிவாளன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, படிப்பாளன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ பணம் கொடுத்து வாங்கிட்டான், ஒரு ஆளை செட் பண்ணிட்டான் மாலை போடுறதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இறைவனின் கருணை இருந்தால் உங்கள் மேல் அந்த மாலை வந்து விழும். அறிவு கிடையாது, பணம் கிடையாது, பதவி கிடையாது, இறைவனின் கருணை. இறைவனோட கருணை இருந்ததுன்னா சும்மா சாதாரணமா போயிட்டு இருப்பீங்க, உங்களை கூப்பிட்டு மாலை போட்டு என்ஜாய் படிக்கணுமா சார்? அதெல்லாம் வேணும். படிக்கிறது மரியாதைக்கு படிக்கணும். வாழ்க்கை முழுமைக்கும் மரியாதை கிடைக்க வேண்டுமானால் படிக்கணும். ஆனால் இறைவனின் கருணைக்கு பாத்திரமாவதற்கு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருந்தோம். தொண்டு நெறி இருந்தால் போதும். நல்ல சிற்றம்பலமே நன்னாமும் நல்லெஞ்சே. அந்த அம்பலத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த தில்லை சிற்றம்பலத்துக்கு சேரு நெஞ்சே அப்படின்னு சொல்றேன். அந்த அம்பலத்துக்கு போவதற்கு முன்னால் இந்த தில்லை சிற்றம்பலத்திற்கு வா என்று ஐயடிகள் காணவர்கள் தன்னுடைய கேத்திரக்கோவை வெண்பால முதல் பாடல். எல்லாரும் போய்தான் ஆகணும். யாரும் நான் வரமாட்டேன், நான் இங்கே 100 வயசு 110 வயசு இரு, அதுக்கப்புறம் வந்துதானே ஆகணும். அப்படி வருகின்ற போது, அடுத்த பிறப்பை எடுக்கின்ற போது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏன் பணம் சேர்க்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு பணம் சேர்க்கிறேன், என் உடம்பு முடியாதப்போ பணம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்போ அடுத்த பிறவிக்கு ஒரு எஃப்டி இன்னைக்கு நாம ஓபன் பண்ணுவோம். இந்த பிறவிக்கு இல்லை, இந்த பிறவிதான் போன பிறவியினுடைய எச்சமாச்சே. அடுத்த பிறவிக்கு நாம ஒரு எஃப்டி ஓபன் பண்றோம். இது அடுத்த பிறவியில தான் கை கொடுக்கும். எப்படி கை கொடுக்கும்? பிரச்சனை பண்ணாத அண்ணா தம்பி, பிக்கல் புருங்கல் இல்லாத துணை,